Welcome all of you to my video. In this video you are going to see chapter 2 numbers and sequences exercise 2.7 first sum. Which of the following sequences are in GP ன்னு சொல்லி ஒரு 7 சம் கொடுத்திருக்காங்க. நம்ம இத GP இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். எப்படி ப்ரூவ் பண்றதுனா காமன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சோ இதுதான் காமன் ரேஷியோ. இப்போ ஏட்டே இருக்கும் ஈக்குவல் டு T5/T4 அப்படி சொல்லிட்டு ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கும் அந்த டேர்ம்ஸ் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ சில சம்ஸில் நீங்கள் வந்து 3மே ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் இந்த எக்ஸசைஸில் அந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 3, 9, 27, 81 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணால் T2, T1. ஸோ டேர்ம்ஸ் உங்களுக்கு எழுத தெரியும் T1, T2, T3, T4. இப்போ T2 என்பது 9/3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் டேர்ம் ப்ரூவ் பண்ணலாம், தனித்தனியாக கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணலாம், அது உங்கள் இருப்போம் 27/9. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 9 3s are 27, இங்கே 3 3s are 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் ஈக்குவல் டு 3 தான் வருது. இதாச்சு நீங்கள் அது ஜிபின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு அடுத்த டேர்மே பார்த்தா கூட 81/27 சொல்லிட்டு வரும். தட் இஸ் ஆல்சோ 3 தான். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள் 444 444 4444 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். இது ஜிபிஐலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள் T2/T1 is equal to T3/T2 கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ T2 வந்து உங்களுக்கு 44/4 that is equal to 444/44. ஸோ இதை நீங்கள் 11th டே வேலை செய்யணும்னா 4th டே வேலை செய்யணும்னா 4 1s are 4, 4 11s are 44. ஸோ இதே நீங்கள் 4th டே வேலை செய்யணும்னா 4 11s are 44. ஸோ இதே என்ன ஆகும்னா 111 ஆகும். 111 into 4 வந்து உங்களுக்கு 444. இது வந்து 11 into 4 வந்து 44. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 111 தான் வெளியே இருக்கும். 11th டேபிளில் என்ன 110 தான் போகும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. 11 இஸ் நாட் ஈக்குவல் டு 101/11. ஸோ நம்ம எடுத்த டேர்ம் தப்பு. T2/T1 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/2 வந்தனால இது ஜிபி கிடையாது. Looking to third sum 0.5, 0.05, 0.005 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி வெயிட் இருக்கும். ஸோ T2/T1 T2 வந்து உங்களுக்கு 0.05/0.5. இதை என்ன பண்ணுறீங்கன்னா 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5/15 சொல்லிட்டு வரும். அதே போல் T3/T2 கண்டுபிடிங்க 0.005/0.505 சொல்லிட்டு வரும். தட் இஸ் 1000 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். அதே 50/5 சொல்லிட்டு வரும். பாத் கேன்சல், ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10 1/10 சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டுமே 1/10 தான் வந்திருக்குது. ஸோ T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2 வந்திருக்குது. திஸ் இஸ் இன் ஜிபி. இது ஜிபி தான். கோயிங் டு ஃபோர்த் சம் 1/3, 1/6, 1/10 கொடுத்துருக்காங்க. இது அதே போல் T2/T1 கண்டுபிடிங்க. T2 வந்து உங்களுக்கு 1/6/1/3. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. கீழே ரெசிப்ரோக்கலில் இருக்குது. கீழே இருக்கும்போது நீங்கள் மேத்து வேறு போனால் ரெசிப்ரோக்கலில் கொண்டு போகணும் இந்த மாதிரி. ஸோ 1 உங்களுக்கு கீழே இருக்குதோ இல்லையோ நோ ப்ராப்ளம். 3/6 ஆயிரும். ஸோ 1 3 is 3, கீழே 6 1 சார். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 சொல்லிட்டு வரும். அதே போல் T3/T2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/12/1/6 வரும். தட் இஸ் 1/12 into 6/1. தட் இஸ் உங்களுக்கு என்ன வரும்னா 6/12 சொல்லிட்டு வரும். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் 1/2 தான் வருது. ஸோ T2/T1 1/2, T3/T2 உங்களுக்கு 1/1 1/2 சொல்லிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் இன் ஜிபி. ப்ரொசீட் இன்டு ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 - 5 25 - 125 மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் T2/T1 கண்டுபிடிங்க. -5/1 தட் இஸ் -5. அடுத்தது T3/T2 தட் இஸ் 25/-5. திஸ் இஸ் -5. ஸோ அடுத்து T4/5 கூட கண்டுபிடிங்க. ஏன்னா இது வந்து 125 டிவைட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். 25th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இது -5 கிடைக்கும். ஸோ -5 மூணுமே -5 கிடச்சிருக்கு. T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2 இஸ் ஈக்குவல் டு T4/T3 இஸ் ஈக்குவல் டு -5 சொல்லி கிடச்சிருக்கு. மூணுமே -5, அதாவது திஸ் இஸ் இன் ஜிபி. ஸோ இந்த மாதிரி பெட்டராக ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா. ஸோ எல்லாமே இதில் 3 டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 2 மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் 5 டேர்ம்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு டவுட்டுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வச்சு ப்ரூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இல்லைனா கூட அது ஜிபி கிடையாது. ப்ரொசீடிங் டு சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 60 30 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. 120 60 30 18. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா T2/T1 கண்டுபிடிங்க. 120/16 வரும்.
கேன்சல் திஸ், இது வந்து உங்களுக்கு 2ன்னு சொல்லிட்டு வருது. அடுத்து T3/T2 60/30, திஸ் இஸ் 0, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2, ஸோ அகைன் 2 தான் வருது. தென் T4/T3 கூட கண்டுபிடிச்சி பாருங்கள், 30/18 வருது. ஸோ இதை நீங்கள் 6th டேபிள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 6 3s are 18, 6 5s are 13 சொல்லிட்டு வருது. ஸோ 5/3ன்னு வருது. நம்மளே T2/T1 is equal to T3/T2 வந்து, பட் இது வந்து T4/T3க்கு ஈக்குவலாக வரல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் மட்டும் வந்து T2/T1 is equal to T3/T2 இருக்கலாம். பட் சில சம்ஸ் இது என்ன ஆகும்னா T4/T3 கூட ஈக்குவலாக இருக்காது. ஒரு டேர்ம் ஈக்குவலாக இருக்கும், அது அடுத்த டேர்ம் வச்சு பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதுவும் என்னென்னா ஜிபி கிடையவே கிடையாது. அதை போய் இது ஈக்குவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஜிபின்னு எழுதி வச்சிடாதீங்க, அது தப்பு. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் தான் 2 இன்னும் வந்துட்டா அடுத்த டேர்ம்லேயே போட்டு பாருங்கள். அடுத்த டேர்ம் இதில் இருக்குதுன்னா ஒரு 4 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம 2 டேர்ம்ஸ் பார்த்தோம், T4/T3 பார்த்தோம். ஸோ அதனால் இது வந்து ஜிபி கிடையாது. இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு 2வது டேர்ம் வச்சு முதல் டேர்மில் ப்ரூவ் ஆகலனாலும் செகண்ட் டேர்மில் இது ஜிபி இல்லைன்னு சொல்லி கிடச்சிட்டு. ஸோ இப்போ நம்ம 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 4 1 1/4, 16 4 1 1/4. அதுபோல் T2/T1 கண்டுபிடிங்க, தட் இஸ் 4/16, இது கேன்சல் ஆச்சு நம்மளுக்கு 1/4 கிடைக்கும். T3/T2 கண்டுபிடிச்சி பாருங்க. ஸோ அதுவும் எங்கன்னா 1/4 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இப்போ அடுத்து T4/T3 இது உங்களுக்கு 1/4/1, தட் இஸ் ஆல்சோ 1/4. ஸோ இது வந்து உங்களுக்கு T2/, ஸோ இதனால தான் நம்ம 3 டேர்ம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். T2/32 இஸ் ஈக்குவல் T4/T3 மூணுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துச்சுட்டு திஸ் இஸ் இன் ஜிபி. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருந்த 7 சமயம் நம்ம ஜிபின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.